ஒரு முறை விஜயே சொன்னார் எங்கள்கிட்ட. நாங்கள் ஒரு 10-15 பேர் விஜயை சந்தித்து எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதற்கப்புறம் திரும்ப அவங்கள நினைக்கும் பொழுதோ அவங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு நடிச்சுட்டு தான் இருந்தார். நானும் அது தொடர்பாக விசாரித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா வலைப்பேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். ஸோ தவேகா தலைவரான விஜய் வந்து கரூர் மக்களை சந்திச்சிருக்காரு. அதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குமா. ஒரு மாசம் ஆகியும் இவர் போய் கரூர் மக்களை ஆக்சுவலா போய் சந்திக்கல. அதுக்கே பெரிய விமர்சனம் வந்து இவர் மேல ஏற்பட்டுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இருக்குதுன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதற்கான முயற்சிகள் நிறையா எடுத்ததாலாம் சொல்கிறாங்க. நானும் அது தொடர்பாக விசாரித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த 38 குடும்பம், 41 உயிர்கள், 38 குடும்பம், அந்த 38 குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திக்கிறதுக்கு அவர் விரும்பினார் முதல்ல. அதுக்காக தான் வந்து காவல்துறையில் அனுமதி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை தரப்பில் அவருக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த 38 குடும்பமும் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க. இப்போ திருச்சியில் ஆரம்பித்து மேட்டூர் வரைக்கும் அவங்களுடைய வீடுகள் இருக்குது. அப்போது நீங்கள் 5 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்து முதல்ல அனுமதி வாங்கணும். இப்போ நாங்கள் மட்டும் எங்கள் மாவட்டத்தில் கொடுத்துடலாம். பட் அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே நீங்கள் அனுமதி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குதுன்னு அவங்க சொன்னதாக தவேகா தரப்பில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா பிளான் பண்ணிக்கிங்க, இது தனித்தனியாக போய் சந்திக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதாகவும், சரி ஓகே நம்ம அங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்து அங்கே எல்லாரையும் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதாகவும், அங்கு மண்டபம் கிடைக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஜய் பேரை சொன்னாலே மண்டபம் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. இன்னொன்று, காலையில் மண்டபம் தரேன்னு சொன்னவங்க சாயங்காலம் போய் கேட்டால் இல்லைங்க தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிற ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம். இவங்க அங்கே போகணும்னு நினச்சாங்க, அதில் நடைமுறை சிக்கல்கள் இந்த மாதிரி. அதனால் அவர் சரி மறுபடியும் காவல்துறை எப்போ அனுமதி கொடுக்கும் அல்லது அது வரைக்கும் நம்ம காத்திருப்பதா அப்படின்லாம் பெரிய குழப்பம் வர ஆரம்பிச்சு. இந்த குழப்பத்திற்கு இடையில் இவங்களை சந்திக்காமல் இவர் அடுத்த கட்ட நகரவே முடியாது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இவர் ஏதாவது அரசியல் தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாலோ அல்லது ஏதோ ஒரு வீடியோ வெளியிட்டாலோ முதல்ல அதை போய் பாரியான்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தவிச்சிட்டு இருந்தவர் ஒரே வழியாக அவங்கள சென்னைக்கு வர வச்சு பார்த்துடுறதான்னு முடிவு பண்ணார். ஸோ அதனால் அவங்களெல்லாம் சென்னைக்கு வர வச்சார். எல்லாத்தையும் தாண்டி சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் அவரை நாங்கள் வந்து பார்க்குறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் ஒன்றும் இந்த மரியாதை தொடர்பான இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. இப்போது பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும்னா அவங்க இடத்துக்கு போய் தான் சொல்லணுங்கிறது முறை. காலகாலமாக தமிழர்கள் பின்பற்றுகிற முறை அதுதான். ஆனாலும் விஜய்க்காக நாங்கள் அதை லூஸ் பண்ணிக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே மனப்பூர்வமாக சென்னைக்கு வந்துட்டாங்க. இதற்கப்புறம் அதை விவாதிப்பதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் வேனில் வரும்போது வந்து எல்லாரும் ஒரு இதுக்கு தான் வராங்க, ஹாய் எல்லாம் காமிச்சு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இவரே ஆள் செட் பண்ணி வந்துட்டாங்களா, அட்டென்ஷனுக்காக தான் இப்படி பண்ணுறாங்களான்னு ஒரு டாக்ஸ். அதெல்லாம் ரொம்ப அபத்தமான பேச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு மாதம் ஆயிடுச்சு. துக்கம்ங்கிறது வந்து எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வீடு இறப்பு இல்லாத வீடே கிடையாது. புத்தர் சொன்ன மாதிரி எல்லா வீடுகள்லேயும் இறப்பு உண்டு. யாரோ தாத்தாவோ பாட்டியோ ஏதோ ஒருவரை நம்ம இழந்திருப்போம். அந்த துக்கம் எத்தனை நாளைக்கு? அந்த அந்த உயிரின் விலைங்கிறது வேற, அதை விட்டுருவோம். நாம் சொல்கிறது எவ்வளோ பெரிய துயரமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதற்கப்புறம் திரும்ப அவங்கள நினைக்கும் பொழுதோ, அவங்க தொடர்பான ஒரு புகைப்படங்களை பார்க்கும் பொழுதோ அல்லது அவங்க தொடர்பான ஒரு சம்பவங்களை நாம் நினைக்கும் போதோ தான் அழுக வரும். 24 மணி நேரமும் உட்காந்து அழுதுகிட்டே யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு மாதமாக பட்னியாக கிடந்தாங்க, இல்லை ஒரு 2 நாள் பட்னி கிடப்பாங்க. அவங்கள நினச்சி சாப்பிட கூட மனசு வராது. அதற்கப்புறம் யாராக இருந்தாலும் இந்த இயல்பு நிலைக்கு மனுஷன் திரும்பி தான் ஆகணும். ஸோ அப்படி திரும்பினவங்களுக்கு தான் இந்த ஒரு மாதம் இடைவெளி. அவங்க வரும்போது ஹாய் சொன்னாங்க, இது எப்படி நம்ம குற்றமாக சொல்ல முடியும்? இந்நேரமும் அவங்க கண்ணீர் விட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கணுமா? இது இந்த ஒரு குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் குறை சொல்கிறது, அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இதை அணுகணும். ஓகே,
அண்ட் மகாபலிபுரம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இவர் எல்லா விக்டிம்ஸையும் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவங்க கால்ல விழுந்தது, கண்ணீர் விட்டு கதறினதெல்லாம் எப்படி பார்க்கப்படுது? நிஜமாவே வந்துங்க, இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது நமக்கே அது அவ்வளோ துயரமா இருக்கு. இப்ப அந்த சம்மந்தப்பட்டவர் குடுக்குற பேட்டிய பார்க்குறோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த உடம்பு போட்டுட்டு அழுகுறத பார்க்குறோம் நம்ம. அதெல்லாம் நமக்கே வந்து ஒரு மாரி நெஞ்ச பிசையுது. அவங்களே நேர்ல வந்துட்டாங்க. இப்ப அவங்கள வந்து 1 மாத இடைவெளியில அவரு பார்க்குறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்ப தான் பார்க்குறாரு. பறி கொடுத்தவருடைய அப்பா இவரு. பறி கொடுத்தவருடைய மனைவி இவங்க. அப்படின்னுலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அல்லது வந்து அழுகை வராம இருக்குமா? இன்னொன்னு நடிகர், நடிகைகள் எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க. அவங்க இறுக்கமாவே இருக்க முடியாது அவங்களால. ஒரு சின்ன துயரத்த கண்டா கூட அவங்க வந்து உடனே எமோட் ஆயிருவாங்க. அது அது மாரி தான் விஜயும். அப்போ அவரு பார்த்த உடனே அழுறாரு. இன்னொன்னு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம அதுக்கு காரணமா இருக்கோம். அப்ப நம்ம அவங்க கால்ல விழுறோம்னு விழுறாரு. இத வந்து இதையும் விமர்சனம் செய்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு இங்க இருக்கு. ஆமா. அது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும். அத நம்ம கண்டுக்க கூடாது. ஓகே. விஜய் வெளியிட்ட வீடியோ, இப்போ பண்றது எல்லாமே சிம்பத்தி ஓட்ஸ் அண்ட் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னா என்ன சொல்லலாம்? ஒரு முறை விஜயே சொன்னாரு எங்கள்ட்ட. நாங்க ஒரு 10, 15 பேர் விஜய சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, "சார் ஒரு நடிகரா இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் சொல்றேன் சார். அங்க வந்து என் நெருங்கிய உறவினர் அவரு. நான் வந்து அழறேன். ஆனா என் காது கூடவே பேசுறாங்க பார்றா! எப்படி நடிக்கிறாரு பாரு" அப்படின்னு பேசுறாங்க. அப்போ எங்களுடைய துக்கங்களை கூட அவங்க நடிப்பா தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. அதே மாரி வந்து அப்போ இளைய தளபதியோ, இளைய தளபதி, இளைய தளபதின்னு கத்திருக்காய்ங்க. அவரு வரும்போது. ஒரு துக்க வீட்டுக்கு வர்றாரு. அங்க அவர எப்படி நாம பார்க்குறோம், எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட தெரியாம ரசிகர்கள் கூட அப்படி இருக்காங்களே சார்ன்னு எப்போவோ ஒரு முறை அவர் எங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அதுதான் நடக்குது. இப்ப அங்க வந்து அவரு அழுதது, அவங்க கால்ல விழுந்தது, இது எல்லாமே என்ன பண்றாங்க, பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரு ஒரு நடிகரா இருப்பதுல பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த மாரி மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்க போனாலும் உங்களுக்கு பெரிய வரவேற்பும், மரியாதையும், கூட்டமும் வரும், ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் உங்க துக்கத்த நீங்க வெளிப்படுத்தினா கூட நடிப்புன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ கரூரோட ஃபேமிலிய வந்து மீட் பண்ணிட்டாரு. செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், முடிஞ்ச உதவிய செய்றேன் அப்படின்னுமே வந்து சொல்ட்டாரு. இவரோட அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை வழக்கமான ஒரு அரசியல ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன்னா, இந்த 1 மாதம் நாட்டுல எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுக்குமே அவர் வாய திறக்கல. அ கட்சி ஒரு துயரத்தில இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனால் அன்றாடம் நடத்த வேண்டிய ஒரு அரசியலை, ஒரு அரசியல் கட்சி நடத்தாமல் முடங்கியிருப்பது சரியில்லைன்னு நான் கூட பேசியிருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்து நாட்டு நடப்ப பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. தஞ்சை விவசாயிகள் வந்து அந்த நெல் கொள்முதல் ஆ. அந்த அங்க பயிரெல்லாம் முளைச்சு போச்சு நெல்லாம். ஆமா. ஸோ அத பத்தியெல்லாம் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ வழக்கமான அரசியலை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. போக போக அது இன்னும் வீரியம் எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பிரச்சாரம் பண்ற மாரிலாம் பார்க்கலாமா? பிரச்சாரத்தில தான் இப்போ கவர்மெண்ட் ஒரு கட்டுப்பாடு விதிக்க போறாங்க. ஆக்சுவலா நீதிமன்றத்தோடு இணைந்து கவர்மெண்ட் வந்து சில நடவடிக்கைகள் எடுக்க போகுது. நீதிமன்றமே அதற்கான வரையறை என்னங்கிறத கவர்மெண்ட்ட கேட்டிருக்கு. இவங்க வந்து நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கும்போது, அதில இருக்கிற நிறை குறைகள்லாம் பார்த்து எது வேணும், எது வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சியுமே அத ஃபாலோ பண்ணணுங்கிற அளவுக்கு அத கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுவரைக்கும் விஜய் காத்துட்டு இருக்க முடியாது. எந்த கட்சியுமே காத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு அதிமுகவோ, திமுகவோ போகணும்னா கூட, அ இப்போ ரோட் ஷோ கிடையாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அப்ப நீங்க அத மறுசீரமைப்பு பண்ணி ஆகணும். அப்ப இவங்களும் சீக்கிரம் குடுத்துட்டாங்கன்னா, ஒரு நடைமுறைக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அது விஜய்க்கும் பொருந்து தானே. ஸோ அப்போ கிளம்பிருவாரு. பிரச்சாரத்துக்கோ அல்லது மக்களை பார்ப்பதற்கோ. அது வந்த பிறகு கிளம்புவாரு. அதற்கு முன்னால் கட்டாயமா எங்கேயாவது மீட்டிங் போட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கரூர் விஷயத்துல வந்து இவர் சிபிஐ கேட்டது. ஸோ ஹைகோர்ட் படி இந்த கேஸ்க்கான நிலவரம் என்னவா இருக்கு? இல்ல இவரு சிபிஐ கேட்கல. இவங்க தரப்புல கேட்கல. பிஜேபி கேட்டாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட 2 பேர் வந்து சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது வழக்கு எப்படி போகும் என்னங்கிறதெல்லாம் இனிமே தான் பார்க்கணும். பட் சிபிஐ அதிகாரிகள் வந்து கரூர்ல வந்து பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நேத்து விஜயை சந்திச்சவங்க கூட அது சம்மந்தமாலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க எங்கள்ட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை முழுமை பெற்று அவங்க என்ன அறிக்கையை கொடுக்க போகிறாங்க, அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறதெல்லாம்
நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக்சுவலா கரூர் சம்பவமே ஜனநாயகன் பட ஷூட்டிங் அப்படின்னு நடுவுல வந்து ஒரு செய்தி வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆனா அதெல்லாம் கேரவன்ல யார் இருந்தாங்கன்னே நமக்கு தெரியல. ஆனா இருந்தாங்க ஹெச் வினோத்னுலாம் சொல்றாங்க. அதாங்க சினிமாவை பற்றிய புரிதல் இல்லாமல் பேசுகிற விஷயம் அது. இப்போ ஒரு படப்பிடிப்புங்கிறது எப்படி நடக்கும், அதற்கான கேமரா செட்டப்லாம் என்ன, லைட்டிங் செட்டப்லாம் என்னன்னு அவங்க தெரிஞ்சாங்கன்னா இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய க்ரௌடு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. 63 ட்ரோன்கள் அங்கே பறந்ததாலாம் இவங்க சொல்கிறாங்க. நம்மளே தான் உட்காந்து லைவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு 6 ட்ரோன் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் தனக்கான ஃபுட்டேஜை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. முன்னெல்லாம் வீடியோ கேசட்டை போட்டு அவங்கவுங்க மீட்டிங், செயற்குழு, பொதுக்குழு நடக்கும்போது அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இந்திரா காந்தியினுடைய படச்சுருள்கள்லாம் இருக்குது. அன்னைக்கு அவங்க வந்து முக்கியமான மாநாடுகளில் கலந்துக்கிட்டது, உலக மாநாடுகளில் கலந்துக்கிட்டது, அங்கே உலக தலைவர்களோடு அவங்க நிற்கிறது, இது எல்லாமே இன்றைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. ஏன் காமராஜர் காலம், காந்தி காலத்து படச்சுருள்களோடு இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் என்ன எதுக்கு எடுத்தாங்க? அதை படத்துக்கு பயன்படுத்துக்க எடுத்துருங்க இல்லை. அவங்கவுங்க அவங்க தொடர்பான விஷயங்களை எடுப்பதுங்கிறது ஒன்று இருக்குது. செய்தி பிரிவு தனியாக வந்து எடுக்கும். அது இதெல்லாம் ஆவணமாக இங்கே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற நல்ல கேமராவில் அதையெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறாங்க. அப்படி தான் வந்து விஜயினுடைய இந்த கூட்டங்களையும் அவங்களே பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து விஜய் கட்சி ஒரு பெரிய கட்சியாக மாறி தமிழகத்தை ஆளுகிற கட்சியாக வந்து 5 வருடத்தை நிறைவு செய்கிறோம் அல்லது பதவியேற்பு விழா அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சு அன்னைக்கு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் தேவைப்படும். இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்காக வந்தது பாருன்னு காமிக்கணும்னா அன்றைக்கி யார்கிட்ட போய் கடன் கட்டிட்டு நிற்பீங்களா? ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்கன்னு நான் கேட்பீங்க. அப்போ அவங்களே எடுத்து வைக்கிறது தான் சரி. அதுதான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. உடனே அது வந்து ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது, 63 ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது, ஹெச் வினோத் கேரவனுக்குள்ளே இருந்தார், திரிஷா இருந்தாங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கற்பனையை அவுத்து விட்றாங்கங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஓகே. இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் Jan 9ன்னு சொல்றாங்க. இப்போ அது தள்ள போகுதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, இப்போ நடுவில் வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ வந்து படம் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போவும் அவங்களுக்கு வந்து அந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டு வரதில் எந்த சிக்கலுமே இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கிராண்டியராக ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று நடத்தணும். அப்புறம் இந்த படம் தொடர்பான ட்ரெய்லரு, டீசரு, சிங்கிள் இது எல்லாமே அடுத்தடுத்து வெளியிடணும். அந்த கால அவகாசங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதற்கு முதல்ல விஜய் சகஜ நிலைக்கு வரணும். இப்போ இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இன்னொரு 2 நாள் கழித்து ஒரு அறிக்கை வரும். மெல்ல அவர் வெளியில் வந்துட்டாருன்னா அதுவும் சகஜ நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பட சம்மந்தமான விஷயங்கள்லாம் ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9ஆம் தேதி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய. ஓகே. ஸோ ஜனநாயகனும் பராசக்தி 2மே பொங்கல் ரிலீஸ். ஸோ இதில் ஏதோ ஒன்று தள்ள போகிறதா ஒரு செய்தி வருது. அது எது? இல்லை, எதுவுமே தள்ளாது. 2மே வந்து கட்டாயமாக வரும். முக்கியமாக பராசக்தி அந்த தேதியில் வந்தே ஆகணும்னு வேலை பார்க்குறாங்க அவங்க. ஆக்சுவலாக சுதா கொங்கரா வந்து அந்த படத்தை அந்த நாட்களுக்குள்ளே என்னால் முடிச்சு தர முடியாதுன்னு சொன்ன பிறகு அடிஷ்னலாக வேற ஒரு டைரக்டரை வச்சு சில அவங்க இயக்காத பல காட்சிகளை, இப்போ சில காட்சிகளை வந்து அவங்க தான் டைரக்ட் பண்ணி ஆகணும். சில காட்சிகளை யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுடைய அசிஸ்டண்ட்டே விட்டு நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டபுள் யூனிட் போட்டு படப்பிடிப்பை வேகமாக முடிச்சிட்டாங்க. அவங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் தான் இருக்காங்க. அப்போ 2 படமும் வர்றதில் எந்த சிக்கலும் இல்லை. அண்ட் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஸோ பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இது விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல்லா, விஜய்க்கு ஒரு சென்ட் ஆஃபா? கட்டாயமாக இருக்கும்ல. இதுதான் கடைசி படம்னு அவர் சொல்லிட்டாரு. இவருடைய சென்ட் ஆஃப்கான பாடல் கூட படத்தில் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதில் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வராரு, நெல்சன் வராரு, அட்லி வராரு. யாரெல்லாம் விஜய்க்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர்களோ அவங்கெல்லாம் ஒன்று வராங்க. அனிருத்தே ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஃபேர்வெலுக்கான படமாக தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ ஆடியோ லான்ச்சும் ரொம்ப கிராண்டியராக மலேசியாவில் பண்ண போகிறாங்க. விஜய் அங்கே கட்டாயமாக போவார். ஏன்னா இது வரைக்கும் இருந்த அந்த தடை இப்போ அவருக்கு இல்லை. ஒரு மனத்தடை அவருக்கு இருந்தது இல்லையா, அது இல்லை. இப்போ அவரும் அங்கே போய் கலந்துக்கிட்டாருன்னா ஒரு பெரிய அளவில் பேசப்படும் கட்டாயம். ஓகே. ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் கண்டிப்பாக நடிப்பார், இது அவர் லாஸ்ட் படம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு ஃபேர்வெல்? இல்லைங்க, மற்றவர்கள் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அவரை பொறுத்தளவுக்கு இதுதான் கடைசி படம்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால தான் இந்த ஃபேர்வெல்க்குரிய எல்லா காட்சிகளையுமே உள்ளே அவங்க வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான படம்
அப்படின்னு உருவாக்குவதற்கான காட்சிகள் எல்லாம் அதுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போது இது கடைசி படம் தாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திப்போம். என்னை பொறுத்தளவுக்கு நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏன் அதை கடைசி படமாக எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை நாளைக்கு வந்து மக்கள் உங்கள் மேலே பெரிய அன்பும் மதிப்பும் வச்சு ஏராளமான ஓட்டுகளை வாரி கொடுத்து உங்களை சிஎம் ஆக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு இந்த முடிவெடுங்க. ம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகும் நடிச்சுட்டு தான் இருந்தார். ஒரு படம் நடிச்சிருக்காரு. ம். அப்போ ஏன் உங்களுக்கு அந்த தடை? நீங்கள் நடிக்கலாமே அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வர்றது. பட் அதெல்லாம் அவர் எடுத்துப்பாரான்னு நமக்கு தெரியாது. அதனால் அவரை பொறுத்தளவுக்கு இந்த படம் கடைசி படம். ஓகே. கடைசியா ஜனநாயகன் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் அதான் உண்மையா? எப்பவும் அதான் உண்மை. அந்த ஓகே. படத்தினுடைய ஒரு 70% இதுக்குள்ளே இருக்குது. ஓகே. ஒரு 30% இவங்க கிரியேஷன் இருக்குது. ஓகே சார். ஸோ ஜனநாயகன் எப்படி வெளியே வருது, விஜயோட அடுத்தடுத்து பிரச்சாரம்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சாட்சிகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.